கீதையுடைய அவசியத்தை பார்க்க போகிறோம். கீதை பகவான் உரைத்தது. மனிதர்களுடைய வார்த்தைக்கே மகாசக்தி இருக்குங்கும்போது பகவானோட சக்திக்கு எவ்வளவு உயர்வு இருக்கணும். இப்போ ஒரு வார்த்தைக்கு வேல்யூ இருக்குது. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு வள்ளுவர் பெருந்தகை சொல்லுவார். இனிய உளவாக இனிமையான வார்த்தைகள் இருக்கும்போது கடுமையாக பேசுவோம். அப்போ வார்த்தைக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அப்போ எல்லாரும் புரிஞ்சுக்கணும் என்பதற்காகவே எளிமையாக செய்யப்பட்டது. கடலை போல் அகண்டதாய் ஆழமுடையதாய் இருக்கிறது கீதை. கடலோட ஆழம் யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி கீதையுடைய ஆழம் புரிஞ்சிக்க முடியாது, அவ்வளவு விஸ்தாரமாக இருக்குது. ஆனால் கீதை உப்பு கடல் இல்லை, உண்மை கடல். நம்ம வாழ்க்கை முழுக்க அள்ளி அள்ளி எடுத்தாலும் அத்தனையும் கைக்கு வராது. கடலளவு தான், கையளவு தான். கற்றது கைமண் அளவுன்னுவாங்க, கல்லாதது உலக அளவுன்னுவாங்க. அப்போ கீதையில் நம்ம புரிஞ்சிக்க முடிஞ்சது ரொம்ப கம்மியாக தான் முடியும். அதில் அவ்வளோ விஷயம் இருக்குது. நாம் மொழி எடுக்கிற ஒவ்வொரு முறையும் புது புது முத்துக்கள், புது புது பொருள்கள். சொல் புதிது, பொருள் புதிது என்பதோட சுவையும் புதுமையாக இருக்கும், சுவைக்கின்ற முறையும் புதுமையாக இருக்கும். கீதையுடைய ஒவ்வொரு வரியும் ஒரு நன்னறியை சொல்லுது. இது பகவானுடைய விஷயம். இதில் விஞ்சி நிற்பது சொல்லா பொருளா சுவையான்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. இதை வியாசர் என்ன சொல்லுவார்னா, கீதை நல்ல விதமாக கேட்கணும், பாடணும், படிக்கணும், கற்பிக்கவும் செய்யணும், மனனம் செஞ்சு மனதில் பதிக்கணும். பகவான் பத்மநாபன் முகக்கமலத்திலேருந்து வெளிப்பட்டது. நாம் கீதை ஓதி உணர்ந்த பின் வேறு எந்த நூலும் படிக்க வேண்டியது அவசியம் இல்லை. கங்கையில் மூழ்கினவன் தன்னைத்தான் தூய்மைப்படுத்திக்கிறான். ஆனால் கீதையில் மூழ்கி எழுந்தவனும் தன்னை வரைக்கும் இல்லை, இந்த உலகத்தையே தூய்மைப்படுத்துகிறான். அப்போ இந்த சமுதாயத்துக்கே அனுகூலமாக இருக்கான். கீதையை வாசிக்கிறது ஒரு ஞான வேள்வி. நம்ம இன்னொரு வேள்வி நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. வாசிப்புக்கே அத்தனை மகத்துவம் இருக்கும்போது வாசித்தபடி வாழ தொடங்கிட்டா அதோட மதிப்பு எல்லை இல்லாமல் இருக்கும். பகவான் உரைத்த கட்டளைகள் கீதோபதேசம். அந்த உபதேசத்தை கடைபிடிக்கிறவங்க பகவானுக்கு பிரியமானவர் இருக்காங்க. கீதையில் பகவானுடைய சுவாச பரிசம் நமக்கு கிடைக்கிது. அது மட்டும் அவர் தரிசிக்கவும் அவரோட உரையாடக்கூட முடியுது. வேள்வி பலனும் விரத பலனும் தான பலனும் தவ பலனும் கீதை வாசிப்பதற்கு ஒரு சேர கிடைக்கிது. என்னென்ன கிடைக்கிது? வேள்வி பலன், விரத பலன், தான பலன், தவ பலன் எல்லாமே கிடைச்சிது. உலகம் பகவானுடையது, அவருடைய கருவி. நாம் இதில் எந்த லாபமும் நமக்கு இல்லை, எந்த நஷ்டமும் இல்லை. லாப நஷ்டமே இல்லைங்கச்ச சந்தோஷப்பட என்ன இருக்குது, வருத்தப்பட தான் என்ன இருக்குது? மனதை சமநிலை வச்சுருக்கிறது சொல்லித்தரது கீதை தான். காரியம் நம்முடையதில்லை என்கிற போது அதன் விளைவுகள் வெற்றி தோல்வி நம்ம ஏன் கவலைப்படணும்? உபாசகர் 2 வழியாக சொல்கிறாங்க. தான் வேறு இறைவன் வேறு நினைக்கிறவங்க ஒரு குரூப், அவங்களுக்கு தனியொரு காட்சி வழியில் தந்து அருள் புரிகிறார். தானும் பரமாத்மா ஒன்றுன்னு நினைக்கிறவங்க பகவானுடைய பிரம்ம ஜோதியை நின்று அருள் புரிகிறார். அவரே உருவம் உள்ளவர் சகுணர், அவரே உருவமற்றவர் நிர்குணர். எப்படி பார்க்குறோமோ அப்படி தெரிவார். யார் அடைந்தவரோ அவர் அறிவார், யார் அடைந்தவரோ அவர் அறிகிறார், யார் அறிந்தவரோ அவர் அடைகிறார். இதுதான் கீதையோட சிறப்பு.